الحمد لله الواحد القهار، والصلاة والسلام على سيدنا محمد المختار وعلى آله الأطهار وأصحابه الأبرياء وعلى من تبعهم بإحسان إلى يوم تتقلب فيه القلوب والأبصار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه: بسم الله الرحمن الرحيم، خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو. قال عليه الصلاة والسلام كما رواه مسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தில் அனைவருக்கும் அருளாக, நேர்வழி காட்டியாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட எம் உயிரிலும் மேலான எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களை பின்பற்றிய தோழர்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் பரியந்தம் யாரெல்லாம் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கையில் தன் வாழ்க்கையாக எடுத்து நடப்பார்களோ அத்தகைய நல்லவர்களான சாலிஹீங்கள் மேலும் எம் அனைவர் மீதிலும் ஏகநாயன் அல்லாஹ் அஸ்ஸலாத்தையும் அஸ்ஸலாமையும் என்றென்றும் சொரிந்தருவானாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தோழர்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருதனை அஞ்சி பயந்து தக்வா எனும் இறையச்சத்தை கடைபிடித்து தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அடியார்களாகிய எம்மை இந்த உலகத்திலே படைத்து எம் மீது பல கடமைகளை விதியாக்கி மற்றும் சில தடைகளையும் விதித்திருக்கிறான். அவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நாம் நிறைவேற்றுவதும், அவனால் விலக்கப்பட்ட தடைகளை நாம் தவிர்த்து நடப்பதும் எமது இருலோக வாழ்க்கையின் வெற்றிக்காக. எந்த கட்டளையாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவதனால் அல்லாஹுவுக்கு எதுவும் கூடுவதும் கிடையாது. தடைகளை தவிர்த்து நடப்பதனால் எதுவும் குறைவதும் கிடையாது. அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது எவ்வாறு ஒரு இபாதத்தாக வணக்கமாக கருதப்படுகிறதோ, விலக்கலை தவிர்த்து நடப்பதும் ஒரு இபாதத்தாக வணக்கமாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பல கடமைகளை தந்திருக்கிறான். அதில் அத்தியாவசியமானது, காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு சொல்லுவதாக இருந்தால், ஜகாத் என்ற கடமையை அல்லாஹ் எம் மீது கடமையாக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இந்த ஜகாத்தை அல்லாஹ் எம் மீது கடமையாக்கியது எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, எம் பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக, எம் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக, எம் பொருளாதாரத்தின் மூலமாக மறு உலக வாழ்க்கையை நாம் செழிப்பானதாக ஆக்கிக் கொள்வதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
இந்த கடமையை எம்மீது கடமையாக்கியிருக்கிறான். அது பற்றி சொல்லும் பொழுதே நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறான், ஹுல் மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நபியே, அந்த மக்களிடத்திலிருந்து ஜகாத்தை எடுப்பீராக. எதற்காக? அதன் மூலம் அந்த ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவர்களின் பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் ஜகாத்தை எடுப்பீராக. அந்த மக்களுக்காக பிரார்த்திப்பீராக. உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு ஆறுதலாக அமையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்தது. அதன் மூலமாக எங்களுடைய இருலோக வாழ்க்கையையும் சிறப்பானதாக ஆக்கிக் கொள்வதற்கு. ஆனால் அது இந்த உலக வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தினால் செழிப்பானதாக மாறும், மறு உலகில் சிறப்பானதாக அமையும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதை சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்த இப்னு ஆதம் இன் கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாசின். ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து பிரியாவிடை பெறும் பொழுது அவனுடைய எல்லா அமல்களும் நின்றுவிடும். ஆனால் 3 அமல்களை தவிர. ஒன்று சொன்னார்கள் சதகத்தின் ஜாரியா, தர்மம், நிலையான தர்மம். இரண்டாவது சொன்னார்கள் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி. அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்தனை புரியக்கூடிய சாலிகான பிள்ளைகள். இந்த 3 சாரார்களை தவிர மற்ற அத்துணை அமல்களும் ஒரு மனிதனுடைய மரணத்தோடு நின்றுவிடும். ஆனால் இந்த 3 நன்மைகளும் மரணத்துக்கு பின்னதாகவும் செயலீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இந்த உலக வாழ்க்கைக்கு என்றோ ஒரு நாள் பிரியாவிடை கொடுக்க வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையை அல்லாஹ் தந்ததே மறு உலக வாழ்க்கையை தயார் செய்வதற்காக. சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான், ஆரோக்கியத்தின் மூலமாக மறுமையை தயாரிக்க. கல்வியை கொடுத்தான், கல்வியின் மூலமாக மறு உலக வாழ்க்கையை தயார்படுத்த. வசதி வாய்ப்புகளை கொடுத்தான், அதன் மூலமாக மறு உலக வாழ்க்கையை தயார்படுத்த. எனவே யார் தங்களுடைய நிலைகளில் இருந்து கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவார்களோ அவர்கள் மறு உலக வாழ்க்கையில் ஜெயம் பெறுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஜகாத்தும் அல்லாஹ் எமக்கு தந்தது எங்களை பரிசுத்தப்படுத்தவும் எங்களுடைய மறுலோக வாழ்க்கையை செழிப்பானதாக ஆக்கவும். ஜகாத்து கொடுப்பதனால் எங்களுடைய பொருளாதாரம் குறைந்து விடாது. இந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதனால் எங்களுடைய பொருளாதாரம் குறைந்து விடாது. குர்ஆன் சொல்லுகிறது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் செலவழிக்குகின்ற பணம் இருக்குகிறதே, சொத்து இருக்குகிறதே, வசதி வாய்ப்பு இருக்குகிறதே. இதற்கு உதாரணம், நாம் அனைவரும் விவசாயிகளாக எங்களில் அநேகமானவர்கள் இருக்கின்றோம். விவசாய ஏரியாவில் இருக்குகின்றோம். எமது ஏரியாவுக்கே சொன்னது போன்று அல்லாஹ் அருள்மறையில் உதாரணம் சொல்லுகிறான். என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு கதிரில் 100 நெற்களை கொண்ட தானியத்தை கொண்ட 7 கதிர்கள் கொண்ட ஒரு வித்தை வித்திடுவது போன்றுதான் அல்லாஹுவின் பாதையில் செலவழிக்குகின்ற ஒரு ரூபாய் என்று உதாரணம் சொல்லுகிறான். ஒரு கதிரில் 100 மணி, இவ்வாறான 7 கதிர்களை கொண்ட மரத்தை உருவாக்க இடுகின்ற வித்து இருக்கின்றதே, இந்த வித்தை போன்றதே ஒரு மனிதன் அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் செலவழிக்கும் ரூபாக்களுக்குரிய உதாரணம் என்று அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறார். ஆக கண்ணியமானவர்களே, ஒரு ரூபாவுக்கு 700 மடங்கு என்றால், ஒரு வித்துக்கு ஒரு மணிக்கு 700 மணிகள் என்றால்
எவ்வளவு இரட்டிப்பான நன்மையை அல்லாஹ் தருகிறான். சொல்லுகிறான், வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா. மேலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை பன்மடங்காக்கி கொடுப்பான். 700 அல்ல, அதை விடவும் அதிகமாக கொடுப்பதாக அருள்மறையில் சொல்லுகின்றான். என்றால் இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய நிறைய பாடம் இருக்கிறது. விவசாய காலமாக இருக்கிறது. எங்களுடைய விவசாய பொருளிலே, அறுவடை செய்கின்ற பொருளிலே கொடுக்கக்கூடிய ஜக்காத் இருக்கிறதே, இந்த ஜக்காத்தின் மூலமாக எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும். எங்களுடைய விவசாயத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். 1க்கு 700 மடங்கு என்ற அடிப்படையில் எங்களுடைய இஹ்லாஸை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி தருவான் என்ற சில விடயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அல்லாஹ் அருள்மறையில் எங்களுக்கு உதாரணம் சொல்லி தருகிறான். என்ன உதாரணம் தெரியுமா? சூரா கலமிலே ஒரு விவசாயியின் வரலாறை பேசுகிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு விவசாயியின் வரலாறை பேசுகிறான் என்றால், இந்த குர்ஆன் யாருக்காக இறக்கப்பட்டது? நபியுடைய உம்மத்துக்காக இறக்கப்பட்டது. நபியுடைய உம்மத்துக்காக இறக்கப்பட்ட குர்ஆனில் அதற்கு முன் வந்த சமுதாயத்தினரில் உள்ள ஒரு விவசாயியின் வரலாறை சொல்லுகிறான் என்றால் எதற்காக சொல்லுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்ஸிலல் குர்ஆனு அலா ஹம்ஸின் ஹலாலின் வ ஹராமின் வ முஹ்கமின் வ முத்தஷாபிஹின் வ அம்சாலின் ஃபஅஹில்லு பில் ஹலாலி வ ஹர்ரிமு பில் முஹர்ரம் வ அஹ்கிமு பில் முஹ்கம் வ ஆமினு பில் முத்தஷாபிஹ் வ அத்தபிரு பில் அம்சால். குர்ஆன் இருக்குகிறதே 5 அமைப்பில் இறக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஹலாலானது சொல்லப்பட்டிருக்கிறது, ஹராமானவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, மனித சிந்தனைக்கு படாத முத்தஷாபிஹான ஆயத்துகள் இருக்குகிறது, சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலால் என்று சொன்னதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள், ஹராம் என்று சொன்னதை ஹராமாக்கி கொள்ளுங்கள், சட்டமாக சொல்லப்பட்டதை சட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனித சிந்தனைக்கு தெளிவான கருத்தை விளங்க இயலாத முத்தஷாபிஹான ஆயாத்துகளை அல்லாஹுடைய அருள்மறை வசனம் என்று நம்புங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅதபிரு பில் அம்சால். உதாரணங்களாக, சரித்திரங்களாக எது சொல்லப்படுகிறதோ அதை வைத்து பாடம் படித்துக் கொள்ளுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, விவசாயியின் வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் பாடம் எடுக்க. என்ன தெரியுமா? ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் பெரிய ஒரு விவசாயி. அவருடைய விவசாய நிலத்திலே வருகின்ற வருவாயை வருடந்தோறும் ஒவ்வொரு போகத்தின் போதும் 3ஆக பிரிப்பார். ஒன்று தன்னுடைய காணியின் செலவுக்காக, மற்றொன்று குடும்பத்தின் செலவுக்காக, 3வது பங்கு அங்குள்ள ஏழை எளியோர்களுக்காக என்று 3ஆக பிரிப்பார். சூரா கலம் இதை சொல்லுகிறது. இந்த மனிதர் காலப்போக்கிலே வயோதிபத்தை அடைந்தார், அல்லாஹுவிடம் சென்று விட்டார், மரணமாகிவிட்டார். இவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் தந்தையின் இந்த செயலை பார்த்து வந்தார்கள். தந்தை மரணமானதற்கு பிறகு அவர் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது செய்த விவசாய நிலத்தில் விவசாயம் நன்றாக விளைந்திருந்தது. அதை பார்வையிட சென்றார்கள் அவர்களின் பிள்ளைகள். மாலை பொழுதிலே சென்றார்கள், விவசாய நிலத்தை பார்த்தார்கள். வளமைக்கு மாத்தமாக விளைச்சல் அதிகமாக இருப்பதை கண்டார்கள். ஆலோசனை செய்தார்கள். என்ன தெரியுமா? எங்களுடைய தந்தை ஒவ்வொரு போகத்தின் போது இந்த வருமானத்திலிருந்து இங்குள்ள ஏழைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் என்று ஒரு பங்கை கொடுத்து வந்தார். எனவே நாம் இந்த விவசாய நிலத்தை அறுவடை செய்யும் பொழுது அதை ஏழைகளும் மிஸ்கின்களும் அதை வாங்கி செல்ல வருவார்கள். அவ்வாறு கொடுக்க முடியாது. மாறாக அவர்கள் எவருக்கும் கொடுக்காமல், நாம் யாருக்கும் தெரியாமல் காலை பொழுதில் இரட்டோடு விவசாய நிலத்துக்கு வந்து அறுவடை செய்து செல்வோம். ஏழைகளுக்கு அதை கொடுக்காமல் நாங்கள் அந்த பங்குகளை பிரித்து எங்களுக்கே எடுத்துக்கொள்வோம் என்று ஆலோசனை செய்தார்கள்.
அதில் ஒருவர் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை சொன்னார், அவ்வாறு செய்ய வேண்டாம், அது நல்லதொரு செயல் அல்ல. தந்தை ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எவ்வாறு செய்தாரோ அவ்வாறே நாம் செய்வோம் என்று சொன்னபோதே அடுத்தவர்கள் சொன்னார்கள், சரி வராது, தந்தை செய்தது போதும், நாம் இந்த நிலத்தின் வருமானத்தை சரியாக எங்களுக்கே பங்கு வைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்து நாளை காலையில் வருவோம் என்று சென்றார்கள். மறுநாள் காலையிலே வந்தார்கள். அல்லாஹ் இரவோடு இரவாக ஏற்பாடு செய்தான். அல்லாஹ் இரவோடு இரவாக ஏற்பாடு செய்தான். என்ன தெரியுமா? வந்து பார்த்தார்கள், விவசாய நிலம் கருகி கிடப்பதை கண்டார்கள். விவசாய நிலம் கருகி இருப்பதை பார்த்தார்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள், நாம் வேறு விவசாய நிலத்துக்கு வந்துவிட்டோமோ தெரியவில்லை. அந்த நேரம் ஆரம்பத்திலே இது நல்லது அல்ல என்று சொன்னவர் சொன்னார், இதைத்தான் நான் ஆரம்பமாக உங்களுக்கு சொன்னேன், இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், விளங்கவில்லை. அல்லாஹ் இரவோடு இரவாக அவனுடைய படையை அனுப்பி எரித்து விட்டான். மறுநாள் காலையில் அது சாம்பலாக கிடந்தது. எதற்காக இந்த செய்தியை குர்ஆன் நபியுடைய உம்மத்தாக எமக்கு சொல்லுகிறது தெரியுமா? உங்களுடைய பொருட்களில் எந்த பொருளுக்கு ஜகாத்து கடமையோ அதை கொடுக்காமல் இருப்பீர்களாக இருந்தால் இப்படியான பொதுவான தண்டனையின் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறான். அன்று நெருப்பு, இன்று அதே நெருப்பு வர வேண்டும் என்ற தேவை கிடையாது. பொது அழிவாக எதுவெல்லாம் வர முடியுமோ அது அத்துணையும் வரலாம். விவசாயிகளுக்கு தெரியும், விவசாய நிலங்கள் அழிவதற்கு இன்னோரன்ன பல கருமங்கள் இருக்கின்றன. பல கிருமிகள் வரலாம், அல்லது பொது அழிவாக மழை வரலாம், அல்லது வெவ்வேறு ஏதோ விளைச்சல் குறையக்கூடிய வழிகளில் அழிவுகள் வரலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சரித்திரத்தை வைத்து நீங்கள் பாடம் பெறுங்கள். எனவே யார் தனக்கு கிடைத்த வருவாயை கொடுப்பார்களோ, வருவாயிலிருந்து கொடுக்க வேண்டிய பங்கை ஜக்காத்தாக கொடுப்பார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் வளரும், அவர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். அப்படி யார் கொடுக்கவில்லையோ, யார் கஞ்சத்தனம் காட்டுவார்களோ, அதை கொடுப்பதற்கு மனம் தாங்காது என்று நிற்பார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், யாரை தங்கம் வெள்ளி நாணயம் என்று சொத்துக்களை சேகரிப்பார்களோ, குர்ஆனில் கன்ஸி என்று சொல்லுவது எப்பொருள்களுக்கு ஜக்காத்து கடமையாக இருந்து ஜக்காத்து கொடுக்கப்படாமல் இருக்குமோ அவைகளுக்கு சேகரிப்பு பொருள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் இங்கே பாவிக்குகிறான், ஜக்காத்தை கொடுக்காமல் பொருள்களை யார் சேகரிப்பார்களோ, கஞ்சத்தனம் கண்டு அதை செலவழிக்காமல் அல்லாஹ் சொன்ன வழியில் பயன்படுத்தாமல் வைத்திருப்பார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், நாளை மறுமையில் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்குகிறது என்று நபியே அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். நன்மாராயம் என்றாலே நல்லதை சொல்ல வேண்டும். இது நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவது எதிர்மறையாக வேதனையை கொடுக்குமாறு. சங்கையானவர்களே, எந்த காசி பணத்தை அடுக்கி வைத்திருக்கிறோமோ, எந்த விவசாயத்தின் வருவாயிலிருந்து ஜக்காத்தை கொடுக்காமல் தடை செய்து வைத்திருக்கிறோமோ, அதை நாளை மறுமையில் எமக்கு சோதனையாக வேதனையாக வர இருக்கின்ற பொருள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், எப்பொருளிலிருந்து ஜக்காத்து கொடுக்கப்படவில்லையோ அந்த பொருள்கள் நாளை மறுமையிலே பாம்புகளாக ஆக்கப்பட்டு அந்த ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர்களை தேடி விரட்டி கொண்டே இருக்கும். எப்பொழுது அவர்கள் அந்த பாம்புகளுடைய அவாவுக்கு மாட்டி விடுவார்களோ அவர்களை கையினூடாக பிடித்து முழு உடலையும் அது கொத்தி அவர்களை வேதனைப்படுத்தி சொல்லுமாம், இதுதான் நீங்கள் மறுமையிலே உலகத்திலே சேகரித்த உங்களுடைய சொத்துகள், இப்பொழுது நாம் பாம்பாக வந்திருக்கிறோம் என்று சொல்லுமாம் என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹுவும் சொல்லுகிறான், ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது. எவ்வாறு வேதனை செய்யப்படும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். யௌம யுஹ்மா அலைஹா
ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுஸிகும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். நாளை மறுமையில் எந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் சேகரித்து வைத்திருந்தார்களோ அந்த பொருள்கள் நரக நெருப்பிலே சூடுகாட்டப்படும். சூடுகாட்டப்பட்டு அந்த பொருட்களின் மூலமாக ஜக்காத்தை கொடுக்க கடமைப்பட்டவர்கள் கொடுக்காமல் இருந்ததற்காக அவர்களுடைய கன்னங்களுக்கு ஒத்தனம் பிடிக்கப்படும். நரக நெருப்பில் சூடாக்கி அதை கன்னத்துக்கு சூடு போடப்படும், விலா புலங்களுக்கு சூடு போடப்படும், முதுகுக்கு சூடு போடப்படும். குர்ஆன் சொல்லுகிறது, ஜக்காத்து கொடுக்கப்படாத பொருளினால் ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்கு நாளை மறுமையில் ஒத்தனம் பிடிக்கப்படுமாம். என்ன ஒத்தனம்? உலகத்துடைய நெருப்பல்ல, உலகத்தின் சாதாரண நெருப்பினால் சூடாக்கப்பட்ட ஒத்தனம் அல்ல. நாளை மறுமையில் அந்த நரக நெருப்பின் வெப்பத்திலே சூடாக்கப்பட்ட இவ்வுலக நெருப்பை விட கொடூரமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களினால் ஒத்தனம் போடப்படுமாம். ஒத்தனம் முதலாவது கன்னத்துக்கு. ஏன் தெரியுமா? மிஸ்கின்களை பார்க்கும் பொழுது, ஃபுகராக்களை பார்க்கும் பொழுது, கடனாளிகளை பார்க்கும் பொழுது, நவ முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது என் பொருளுடைய ஜக்காத்தை கேட்டு வருகிறானோ என்று எண்ணி முகத்தை சுருக்கினார்கள். அல்லாஹ் ஒத்தனம் போடுவான். விலாப்புறங்களுக்கு ஒத்தனம் போடுவான், முதுகுக்கு ஒத்தனம் போடுவான், சூடு பிடிப்பான். சொல்லப்படுமாம், ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். உலக வாழ்க்கையில் எதை ஜக்காத்தை கொடுக்காமல் சேகரித்தீர்களோ அதனுடைய தண்டனையை அனுபவியுங்கள் என்று நாள மறுமையில் சொல்லப்படும் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் சொல்லித் தருகிறான். சங்கையானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எமக்களித்த வசதி வாய்ப்புகள் எமது இருலோக வாழ்க்கையின் வெற்றிக்காக. அதை முறையாக பயன்படுத்தினால் வெற்றி, முறை தவறி பயன்படுத்தினால் தோல்வி. இதை மறக்க வேண்டாம். என்னுடைய சொத்து, என்னுடைய விவசாயம், நான் அறுவடை செய்தது எனக்கு சொந்தம், நான் யாருக்கு கொடுக்க இருக்கிறது என்ற இருமாப்போடு வாழ்ந்தால் நாளை மறுமையில் அந்த இருமாப்புக்கு சரியான பதில் கிடைக்கும். அந்த பொருள்களுக்கு உலகத்திலேயே அழிவும் ஏற்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் மீது கடமையான ஜக்காத்தினை சரியாக முறையாக தெரிந்து நிறைவேற்றுவதற்குரிய ஆசையையும் ஆர்வத்தையும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், அந்த கடமையின் மூலம் எந்த பாக்கியங்களை உலோகத்திலேயும் நீ வாதா செய்திருக்கிறாயோ அந்த பாக்கியங்களை பெறக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் எம்மனையும் சேர்த்துள்வாயாக. எம் பாவங்களையும் எமது மாதா பிதாக்களின் குற்றம் குறைகளையும் தப்புத்தவர்களையும் மன்னித்தருள்வாயாக. பூரா உலகிலும் வாழுகின்ற முஸ்லீம்களை மன்னித்தருள்வாயாக. முஸ்லீம்கள் நிம்மதியாக கண்ணியமாக வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்திடுவாயாக. உலகத்தில் பல பாகங்களில் முஸ்லிம்கள் உயிரோடு கொலை செய்யப்படுகிறார்கள், சிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அவர்களுடைய சொத்துகள் சூறையாடப்படுகிறது, தீக்கிரையாக்கப்படுகிறது. யா அல்லாஹ், உன்னை ரப்பாக ஏற்ற ஒரே காரணத்துக்காக இந்த கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அவர்களின் நிலைமைகளை நீ சீராக்கி தந்தருள்வாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு எதை கேட்டோமோ எதை கேட்க தவறினோமோ அத்தனையும் பரிபூர்ணமாக தந்தருள்வாயாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.